எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட உடல் எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய அதிக ஆரோக்கியம் நிறைந்த மாட்டு எலும்பு சூப் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப் செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ பீஃப் எலும்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட எலும்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை ஒரு 10 விசில் வச்சுக்கிடலாம். மாட்டு எலும்பு குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப நொறுங்க வேக வைக்கணும்னு தேவையில்லை, முழுசாக தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் போட்டுக்கோங்க. இது குக் ஆகட்டும். இந்த கேப்பில் இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம வெஜிடபிள்ஸை வதக்கிக்கிடலாம். இதில் சேர்க்குறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் சின்ன சைஸில் 3 துண்டு பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாயை விதை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது இது பொரிஞ்சு நல்ல மணம் வரட்டும், அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வாசனை வந்துடுச்சு. அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த கடாயில் வெஜிடபிள்ஸை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வேக வச்ச எலும்பை சேர்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் சீக்கிரமே குக் ஆகிரும், எலும்பு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எலும்பை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வெஜிடபிளில் சேர்க்குறோம். இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் வதங்கி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதை நம்ம இந்த மெத்தட்லேயும் செய்யலாம், இல்லைனா குக்கர்லேயே எலும்பை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து வதக்கி எலும்பை சேர்த்து அந்த மாதிரியும் செய்யலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போது நல்லா மணம் வந்துடுச்சு. அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப தக்காளி சேர்த்துறாதீங்க, ஏன்னா சூப்பு புளிக்க ஆரம்பிச்சிடும். புளிப்பில்லாத தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்க்கும்போது இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் முழுசாக இருக்கும். நம்ம சும்மா பீஃப் எலும்பு மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி வெஜிடபிளும் சேர்க்கும்போது இதோட சத்தும் சேர்த்து நமக்கு கிடைக்கும். கேரட் ரொம்ப வதங்கிடக்கூடாது, ஒரு 50% குக் ஆகினா போதும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் ஜீரக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஜீரக மிளகாத்தூள் வீட்டிலேயே ரெடி பண்ணது, நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜீரக மிளகாத்தூள் சேர்க்கறதுனால சூப்பு நல்ல மணமாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பீஃப் எலும்பை அப்படியே சேர்த்துக்கிடலாம். இந்த எலும்பில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அப்படியே சூப்பில் இறங்கியிருக்கும். இந்த சூப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் ஜீரக மிளகாத்தூளை மட்டும் நம்ம சூப்பை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எண்ணெயில் வதக்கும் போது நல்ல மனம் கிடைக்கும். அப்புறமா சூப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இதுவும் சுத்தமான வீட்டிலேயே அரைச்ச ஹோம்மேட் மல்லித்தூள் தான். இப்போது மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துறாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இந்த சூப் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. ஸோ 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த சூப்பை எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்தியாச்சு. இதை மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா கொதிச்சு மணம் வந்துருச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போலாம் நிறைய பேருக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மான பிரச்சனைகள்லாம் சின்ன வயசுலேயே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அடிக்கடி மருந்து மாத்திரைன்னு செலவழிக்காமல் டாக்டர்கிட்ட போகாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப்பு செஞ்சு குடிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்ல காரசாரமாக இருக்கும். இந்த சூப்பை சும்மாவும் குடிக்கலாம், இல்லைனா இடியப்பத்து மேலே ஊற்றியும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கூடுதல் வாசனைக்காக இதுக்கு மேலே கட் பண்ண மல்லி இலைகளை தூவிக்கிறேன். மழை காலத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப்லாம் செஞ்சு குடிச்சேன்னா உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். இப்போது மனித எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய மாட்டு எலும்பு சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சூப்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.